அதனால் மகள் தைரியமாக உண்மையாக தாயாரை பற்றி சாட்சி கொடுத்தது அந்த நாளில் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா 52 வயதிலேயே தாயார் இழந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம், கடினமான சூழ்நிலை. இருந்தாலும் இந்த நாளிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய அழைப்பை ஏற்று ஒரு கைகளை தட்டலாமே. சகோதரி நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட், ஊழியத்தின் பாதையிலே நல்ல ஸ்டாண்டர்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சும்மாலாம் லேஸ் போட மாட்டேன், நான் லேசாக யாரையும் கணிக்க மாட்டேன். உண்மையாக ரொம்ப நல்ல ஸ்டாண்டர்ட் மகள். இன்னும் ஊழியத்தில் பலப்படும்படியாய் கூட எங்கள் குடும்பத்தின் தரப்பிலே எல்லா எங்கள் ஊழியர்கள் தரப்பிலே உங்களையும் உங்கள் கணவரையும் உங்கள் தகப்பனையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்தி உங்களோடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அவருடைய சமூகத்தில் எப்போ சந்தோஷமா இருக்கணும்னு மறுபடியும் சொல்லி சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறதுல வசனம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் கடவுளை வந்து ஆராய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வேத வார்த்தைக்குள்ளே போகலாம். இந்த நேரத்துலையும் அங்கிள் ஷேர் பண்ண விதமாக கடந்த நாட்களில் ஏற்பட்ட அம்மாவுக்கு பலவீனத்துலேயும் இந்த 1 மாதம் ஆக போகுது. February 3 வந்தால், ஆனால் கடவுள் இப்போ வரைக்கும் எங்களை கிருபையாக இந்த 1 மாதம் நடத்தி கொண்டு வந்தார். அதற்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணாக்கும் என் தேவாதி தேவனுக்கும் நான் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். பாட்டு என்ன சொல்லுதுன்னா, தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ஏசப்பா நம்ம கூட இருக்கும் போது நம்ம ஒவ்வொரு நாளும் விசேஷித்தவங்க தான். நம்ம நிறைய நேரம் கேட்கலாம், ஏன் சுவாமி என்ன இந்த உலகத்துல படிச்சிங்க, நான் வேற யாருக்குன்னா அப்பா அம்மா குழந்தையா பிறந்திருக்க கூடாதா, இல்லை வேற யாருன்னா எனக்கு பிள்ளையா பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் கேட்கலாம்ல. ஆனா அவர் வந்து அவருடைய உள்ளங்கைகள்னால அவருடைய சாயல்னால நம்மளை படைச்சிருக்காரு. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்க வேண்டியது, ஏசப்பாக்கு நான் விசேஷித்தவள். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என்ன ஒரு நோக்கத்தை கொண்டு தான் நம்மளை இந்த உலகத்தில் வச்சிருக்காருல. ஸோ நான் வந்து மதியானம் ரொம்ப சில நேரம் என்னதான் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருந்தாலும் சில நேரம் நம்ம மாம்சீகமானவங்க தானே, பலவீனப்படும் போதும் நான் ஒரு மெசேஜ் கேட்டிருந்தேன். அப்போ அந்த அக்கா சொன்ன வார்த்தை என்னன்னா, ஏசப்பா நம்மளை குறித்து வச்சிருக்க நோக்கம் வந்து முடிஞ்சாதான் நம்ம இந்த உலகத்துலேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் பிறக்கும் போதும் நமக்கு குறித்து ஏசப்பா ஒரு நோக்கம் வச்சிருப்பாரு.
என் பிள்ளை இதை செஞ்சுட்டு தான் எனக்காக போகணும், என் பிள்ளை இதெல்லாம் செய்யணும், எனக்காக இவ்வளோ ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஏசப்பா வச்சிருப்பார். ஸோ நான் எங்கள் அம்மாவை குறித்து நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஏசப்பா வெளிப்படுத்தின காரியம் அதுதான். என் கூட பேசின காரியம் என்னன்னா, நான் என் மகளுக்கு குறிச்சிருந்த நோக்கம் அவன் நிறைவேற்றிட்டா, அதனால் நான் கூப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்னை பலப்படுத்துச்சு. இந்த நேரத்துலையும் அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லைல்ல. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம சுவாசிக்கிறது. அம்மா வந்து அந்த ஐசியூவில் இருக்கும் போது தான் நான் நினச்சேன், அந்த அவங்க சுவாசிக்கிற காற்று அந்த மெஷின் சப்போர்ட்னால இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அந்த காசு கொடுத்து அந்த சுவாசத்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கடவுள் ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சிருக்காருன்னா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய கிருபைன்னு சொல்லி? அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம நிற்க முடியாது, நம்ம நடக்க முடியாது. எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்க, டமால் விழுந்து ஸ்ட்ரோக் வந்துடுது. ஆனால் கடவுள் நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை தாங்குறாருல. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாடல், உங்கள் கிருபை தான் என்னை தாங்குறது. இந்த பாடலை மட்டும் பாடி நம்ம வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நம்ம ஒன்றுமில்லாத நேரத்திலாம், நம்ம தகைச்சு போய் நிற்கிற நேரத்திலாம் அவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா நம்ம என்னைக்கும் அழிஞ்சு போயிருக்கோம்ல. அவரோட கிருபை மாத்திரம் நம்மளை தூக்கி எடுக்கலைன்னா நம்ம அந்த பாவ சேற்றிலே விழுந்து கடந்திருப்போம். ஆனா அவரோட கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்கி, என் கிருபை உனக்கு போதும் என்று நடத்துகிற தேவன். அதுக்காக நம்ம நன்றி செலுத்துவோமா? ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்வோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அப்பா, இந்த நேரத்திலயும் சுவாமி உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லை சுவாமி. எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா நடத்துக்கிறது உம்முடைய கிருபை, எங்களை வாழ வைக்கிறது உம்முடைய கிருபை தகப்பனே. தகுதி இல்லாத எங்களை அப்பா உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தேவன் நீர் சுவாமி. அப்பா தகப்பனே, இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை உம்முடைய துதிக்காக, உம்மை துதிக்க எங்களை படைச்சிருக்கிறீங்க ஏசப்பா தகப்பனே. நாங்க ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க இன்னும் அதிகமா எங்க சமூகத்துல வளர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்பா தகப்பனே. இந்த நேரத்துல எங்க ஒவ்வொருத்தரையும் உம்முடைய சமூகத்துல தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களோட கூட பேசுங்க சுவாமி. என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரங்களை தாழ்த்துக்கிற சுவாமி, அர்ப்பணிக்கிறேன் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. அவருடைய கரம் நம்ம கூட இருக்கும் போது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ நாட்கள்ல நம்ம எவ்வளோ சோதனையை தாண்டி வந்திருப்போல. நீங்க நிறைய பேர் எவ்வளோ சுகவீனப்பட்டிருக்கலாம்,
அடுத்த நாள் நம்ம பார்ப்போமா அப்படின்னு ரொம்ப முடியாத சூழ்நிலையில நம்ம நிறைய பேர் இருந்திருக்கலாம். நாளைக்கு நான் ஜீவனோட இருப்பேனான்னு தெரியாது அப்படின்ட்டு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அழுக, எவ்வளோ கடன் பாரம் நம்மளை அழுத்திருக்கலாம். ஸோ அதன் மத்தியிலையும் இப்போ வரைக்கும் நம்மளை நடத்துக்கிறது அவருடைய கரம் மட்டும்தான். அவருடைய கரம் இல்லைன்னா நம்ம என்னைக்கும் அழிஞ்சு போயிருப்போம்ல. ஸோ அவருடைய கரம் இருக்க பயம் இல்லையே. ஸோ லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பக்கம் 97. உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. ஓகே. ஸோ இந்த நான் பாடின அந்த 2 வரி வந்து உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஸோ ஏசப்பாவோட கரம் இருந்ததுனால வேதத்துல வந்து ஒரு வழி உண்டாச்சு. அந்த வழி வந்து என்னன்னா, இதை நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியில் வந்து ஒருத்தன் குற்றுயிராக உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். அவனை வந்து அவனுடைய காயங்களை ஆற்றி ஒருத்தர் வந்து ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்தார். ஸோ நான் சொல்ல வர்றது எந்த கதைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல சமாரியனோட கதை. ஸோ ஏசப்பா வந்து இந்த நல்ல சமாரியன் கதையை வந்து ஏன் சொன்னார் அப்படின்னா, நியாயசாஸ்திரி ஒருத்தர் தான். சரி, அந்த நியாயசாஸ்திரி வந்து ஏசப்பாட்ட வந்து அவன் வந்து ஒரு கொஷின் கேட்குறான், ஒரு கேள்வி கேட்குறான். அந்த கேள்வி எதுக்காக கேட்குறான்னா, ஏசப்பாவே சோதிக்கிறதுக்காக அந்த நியாயசாஸ்திரி வந்து கேட்குறான். என்ன கேட்குறான்னா, இந்த நித்திய ராஜ்யத்தை வந்து நான் சுதந்திரிக்கணும், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் வந்து போகணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை கேட்குறான். ஸோ ஏசப்பா வந்து எப்பவுமே அவர் வந்து நம்ம தேவன் நம்ம எப்படியாப்பட்டவர் நமக்கு தெரியும்ல. அவர் வந்து யாருக்கு எப்படி பதில் கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும். நம்ம உடஞ்சி போய் நிற்கும் போது ஒரு தாயை போல தேற்றுவார். அதே நீ வந்து திமிரா பெருமையா நிக்கிறவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் இல்ல. யாரெல்லாம் பெருமையா இருக்காங்களோ அவங்க கடவுளுக்கு வந்து எப்படி யாருக்கு பதில் சொல்லணும்ன்றது நல்லாவே தெரியும். ஸோ ஏசப்பா வந்து அவனுக்கு என்ன பிரதியுத்தரம் சொல்றாரு அப்படின்னா, நீ முதல்ல வந்து இந்த 27வது வசனத்தை தான் அவர் சொல்றாரு. ஸோ நீ வந்து உன்னோட நியாய பிரமாணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏன்னா நியாய சாஸ்திரிகள் அந்த நியாய பிரமாணத்தை தானே நம்பியிருக்காங்க. ஸோ உன்னோட நியாய பிரமாணத்துல நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்போ அதற்கு அவர் நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அப்பதான் அவன் சொல்றான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இது எல்லாமே நம்ம நிறைய வாட்டி இந்த வசனத்தை படிச்சிருப்போம். ஆனா நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. முழு இருதயத்தோட ஆத்மாவோட ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ இது வந்து ஒரு 4 டாப்பிக்காக நான் வந்து என்ன ஒரு வித்தியாசம், ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முழு இருதயத்தோடு. ஸோ ஏசப்பா வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, முழு இருதயத்தோட என்னை வந்து என் மகன் நேசிக்கணும் அப்படின்றது. ஸோ முழு இருதயத்தோடு அப்படின்றது அந்த நேசத்தை வந்து அந்த அன்பை வந்து வேற யாருக்கும் பகிர்ந்து கொடுக்க கூடாது, அவரை மட்டும்தான் நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம. ஸோ நம்ம வந்து நிறைய நேரம் வந்து நம்ம என் பிள்ளை தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு, என் கணவர் தான் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் தான் ஏசப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, நம்ம சொல்லுவோம். ஆனால் ஏசப்பா வந்து அவர் வந்து பொறாமை கொள்ளுகிற தேவனா இருக்காரு. என் பிள்ளை வந்து என்னதான் ஃபர்ஸ்ட் தேடணும். ஸோ நம்ம அந்த கட்டளைகளை கூட பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, நான் மட்டும்தான் கர்த்தர், உனக்காக நீ வேற எந்த தெய்வங்களையும் உண்டாக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த பகிர்ந்து கொடுக்காத நேசத்தை ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் முழு இருதயத்தோடு, அதுக்கு ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா அந்த முழு இருதயத்தோடு அப்படின்னா வேற யார் மேலேயும் நம்ம அன்பு, அதிகமான அன்பு அவர் மேல வைக்கணும் அப்படின்றத ஏசப்பா நினைக்கிறார். ஸோ 2வது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா முழு ஆத்மாவோடு. ஸோ முழு ஆத்மாவோட அப்படின்றது வந்து மிஞ்சின அன்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்கள் கணவரை நேசிக்கலாம், யாருன்னா உங்கள் கணவரை நேசிக்காமல் இருப்பீங்களா, உங்கள் பிள்ளைகளை நேசிக்காமல் இருப்பீங்களா சொல்லுங்களேன். நேசிக்கிறோம்ல. ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் என் பையன் வந்துட்டு அப்புறம் அவங்க செகண்டரி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ எல்லாத்துக்கும் என் பையன் நான் அடிக்கடி சொல்லுவேன்ப்பா, உன்னை வந்து உனக்கு பார்த்துக்கு தெரியும்ப்பா, ஆனால் குழந்தைக்கு தெரியாதுல்ல, அதனால நான் எப்போவுமே அவனுக்கு தானே இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து உலக பிரகாரமாக நம்மளுடைய குழந்தைக்கோ நம்மளோட அப்பா அம்மாக்கோ நம்ம அன்பு செலுத்தலாம். ஆனால் அதை காட்டிலும் அந்த மிஞ்சின அன்பு, என்னை நீ நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா பைபிளில் யாரை பார்த்து கேட்டாரு, பேதுருவை பார்த்து கேட்டாரு, என்னை வந்து நீ நேசிக்கிறியா அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஏசப்பாவை நீ நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டான பதில் கிடையாது. நம்ம வந்து அவரோட அவர் எதிர்பார்க்குற அந்த முழுமையான அன்பை, அந்த மிஞ்சின அன்பை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,
விஷயம் என்னன்னா, 3வது விஷயம் என்ன படிச்சோம் நம்ம? ஓகே, ஃபர்ஸ்ட் முழு இருதயத்தோடு, 2வது முழு ஆத்மாவோடு, 3வது முழு பலத்தோடு. ஸோ முழு பலத்தோடு அப்படின்னா அந்த விடாமுயற்சியான அன்பு. அது எப்படி சொல்றதுன்னா, நமக்கு எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கட்டும், எவ்வளோ கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கட்டும், சில நேரம் நாங்கள் உட்காந்துன்னு இங்கே பாடும் போது எனக்கு அவ்வளோ என்னால் அடக்க முடியாத துக்கம். எங்கள் அம்மா சில பாடல்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை நான் கேட்கும் போது எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க இருந்தது, அந்த ஒரு வாரம் கஷ்டப்பட்டது, அது எல்லாமே மைண்டில் ஓடும். அதெல்லாம் அப்படி சீன்ஸாக வரும்போது அப்போ நான் சொல்கிறது ஒன்று தான். எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் 76 நாள் ஐசியூவில் இருந்துட்டு வெளியே வந்தவங்கலாம் எனக்கு தெரியும். ஸோ ஏசப்பா வந்து சுகத்தை கொடுக்கணும், ஜீவனை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அவர் எப்படி வேணால் சூழ்நிலையை மாற்றி போட்டு ஜீவனை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவரோட சித்தத்தின்படி எடுத்துக்கொண்டாருன்னா அது அவரோட சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். ஸோ நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும், நம்மளால ஜெபிக்க கூடாத சூழ்நிலையாக இருக்கலாம். ஏசப்பா என்னால் ஜெபிக்க முடியலையேன்னு போய் நம்ம அவர்கிட்ட சொல்லாமே தவிர ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அடிக்கடி. ஸோ நம்மளை எந்த பிரச்சனையை நம்மளை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் அந்த நேரத்தில் ஏசப்பாவை மட்டும் பிடிச்சு கொள்றது தான் அந்த முழு பலத்தோடும் அப்படின்றதுக்கு. ஸோ அது வந்து விடாமுயற்சியான அன்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4வது பார்த்தோம்னா முழு சிந்தையோடு. ஸோ நம்ம முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கும் போது, அந்த அதிகமான அன்பு அவர் மாத்திரம்தான் அவரை நினைக்கும் போது, அதுக்கப்புறம் வர எல்லார காட்டிலும் நம்ம ஏசப்பாவை மேலே அதிகமாக அன்பு வைக்கும் போது, எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை நம்ம நம்பும் போது அந்த 4வது விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், முழு சிந்தையோடு. ஸோ நம்ம மனசு ஃபுல்லாக, நம்மளோட மைண்டு ஃபுல்லாக ஏசப்பா வந்துடுவார். ஸோ அவருடைய காரியங்கள் மட்டும்தான் நமக்கு ஓடும், அவருடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஏசப்பா இதை சொன்னார்னா ஓகே நம்ம இதை செய்வோம், அப்படி அதுக்கு நம்ம அப்போசிஷனே சொல்ல மாட்டோம். ஐயோ இது எப்படி நடக்க போகுது, அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு நம்ம இப்போ அடுத்த நாள் நம்ம வந்து இவ்வளோ காசு கட்டணும், பிள்ளைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நம்ம கையில் பைசாவே இருக்காது. ஆனால் ஏசப்பா சொல்வார், நான் உன் கூட இருக்கிற மகளே. அப்போ நம்ம விசுவாசிக்கிறது என்னது, நாளைக்கு புல்லு வந்து அந்த புல்லே ஒன்றும் இல்லாமல் போனால் கூட அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கும். இப்போ நாளைக்கு அவர் பார்த்துப்பார், அதன் பாட அந்தந்த நாளைக்கு போதும்னு வேத வசனம் இருக்குல்ல. ஸோ நம்ம அந்த விசுவாசத்தோடு இருக்கும்போது அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய சமூகத்தில் நம்மளோட பாரத்தை வச்சு நம்ம நிம்மதியாக தூங்கணுமே தவிர நைட்டெல்லாம் ஐயோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, நாளைக்கு போனால் ஃபீஸ் கட்டுவோமா மாட்டோமா, அந்த மாதிரி நமக்கு மைண்டில் நிறைய கேள்விங்க வரலாம். அதுதான் சாத்தான் கொண்டு வர்றது. அந்த கேள்விங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது என்னது, நம்மளோட விசுவாசம். ஏன் ஏசப்பா செய்வார், அதுக்கு மேலே நம்ம யோசிக்கவே கூடாது. ஸோ நம்ம அதை மைண்டில் வச்சுக்கணும்னா அதுக்கு மேலே நமக்கு அந்த அவிசுவாசத்துக்கு இடமே கிடையாது. ஸோ இப்போ இந்த 4 விஷயத்த பண்ணிட்டோன்னா, அந்த நியாயசாஸ்திரி வந்து இந்த 4 விஷயத்த பண்ணிட்டோன்னா நம்ம வந்து பரலோகத்துக்கு போயிடுவோமா? இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டிருக்காங்க. ஸோ முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து ஒரு கமா இருக்கு. அப்போ இன்னும் கண்டினியூ ஆகுது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. ஸோ இதில் என்னன்னா, ஏசப்பா வந்து உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுறியோ அதே மாதிரி நீ வந்து மற்றவங்களிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்றாரு. ஏன் ஏசப்பா சொல்லியிருக்கலாம், நீ ஏன்ட்ட எப்படி அன்பு கூறுறியோ அந்த மாதிரி மற்றவங்க கிட்ட அன்பு கூறுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் இப்படி சொன்னார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் உன்கிட்ட எப்படி அன்பு கூறியோ அதே மாதிரி நீ மற்றவங்க கிட்ட அன்பு கூறுன்னு ஏன் சொன்னார் ஏசப்பா? ஏன்னா நம்ம இப்போ நான் நிறைய காரியங்கள் பார்க்கும்போது நம்ம யூடியூப்ல எல்லா இடத்துலையும் வந்து நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நேசிக்கணும்னா சில பேர் வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசினாலே ஐயோ அந்த அம்மா வருதுராப்பா, அவங்க கிட்ட பேசினா நமக்கு வந்து எரிச்சலின் ஆவி வந்துடும் அப்படின்ட்டு விலகி ஓடுறவங்கலாம் பார்த்துருக்கேன். சில பேர் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க, ஐயோ காலையிலேயே இவங்க கிட்ட பேசினா நமக்கு நாளே ஒழுங்கா ஓடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஜனங்களை கூட வச்சுக்கணும். நம்மளோட சில பேர் வந்து அமைதிக்காக போய் இதில் உட்கார்றது, பீச்சில் உட்கார்றது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து உலக பிரகாரமான ஜனங்கள் பண்ணாலும் நமக்கு எது அமைதியை தர்றது? என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் ஏசப்பாவோட சமூகத்தில் உட்கார்றது தான் நமக்கு ஆறுதலை தரும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, நம்மளை நாம அதிகமாக நேசிக்கிறோம்ல, ஸோ அந்த நாம அதிகமாக நேசிக்கிறது தான் இங்கே ஏசப்பா வந்து ஹைலைட் பண்ணுறாரு. அதனால தான் அவர் சொல்றது என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம செல்ஃப் லவ் அப்படின்றது நம்ம நிறைய நேரம் வந்து சரி நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ரொம்ப பாவியாச்சே, நான் ஏன் உயிர் வாழ்கிறேன், நமக்கு இவ்வளோ உடம்புல நோய் இருக்கே, நம்ம செத்து போயிடலாமா, இப்படிலாம் நம்ம நிறைய யோசிப்போம். ஆனாலும் வந்து மனசில் ஒரு இடத்துலேருந்து கடவுள் பேசுவார். என்னன்னா, நான் வந்து உன்னை தாயின் வயிற்றுலேருந்து உன்னை எடுத்தனே, நான் வந்து உன்னை வந்து கரங்களில் சுமந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா பேசுவார். ஸோ நம்மளே என்ன பண்ணுவோம், நம்மளே வந்து தகுதிப்படுத்திப்போம், நம்மளே வந்து தைரியப்படுத்தி கொண்டு இல்லை ஏசப்பா வந்து என்னை அழைச்சிருக்காரு, அவர் என்னை குறித்து வச்சிருக்க
அழைப்பு பெருசு, நமக்கு இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு செய்யறதுக்கு. என் பொண்ணு கல்யாணம் பண்ணோம், இவங்களுக்கு இதை பண்ணணும், அவங்களுக்கு அதை பண்ணோம், வீடு கட்டணும், இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லி நம்மளே தேத்திக்கிறோம் பாத்தீங்களா. ஸோ நம்மளே தகுதிப்படுத்திக்கிறது பேர் தான் வந்து நம்மளே நாம அன்பு கூறுறது. ஸோ நம்மளே நாம அன்பு கூறுறது போது அந்த பிரச்சனையின் போது ஏசப்பா நடத்துக்கிறாரு பாத்தீங்களா, அதுதான் வந்து அந்த செல்ஃப் லவ். அதுதான் சொல்லிட்டு அப்ப நம்ம நிறைய நேரங்கள்ல சாத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை நீ வேஸ்ட்டு, நீ இதுக்கு மேலே ஓட மாட்ட, இதுக்கு மேலே நீ வந்து உனக்கு சுகர் தான், உனக்கு பிபி தான், அவ்வளோதான், நீ இதுக்கு மேலே எங்கே சர்ச்சுக்கு போக முடியும், வீட்லேயே உட்காந்து. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ படிக்கட்டு ஏறி நீங்கள் வந்து பெரியவங்கெல்லாம் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பிள்ளையை தூக்கின்னு வரும்போது எப்படி இவங்க வராங்க அப்படின்ட்டு. உண்மையிலே ஏசப்பா மேலே நம்ம வச்சிருக்க அந்த தாகம், அது வந்து நம்ம அவருக்காக செய்யும் போது அவர் பல மடங்கு நம்மளை ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறாரு. ஸோ இந்த நேரத்துலேயே வந்து லூக்கா 10:29 ஸோ அந்த நியாயசாஸ்திரி என்ன பண்றான்னா, மற்ற ஜனங்களை எல்லாரும் ஏளனமா பார்க்கறான். நான் தான் மேன்மையானவன், நான் நியாயசாஸ்திரி, எனக்கு நியாயப்பிரமாணம் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாரையும் வந்து கீழே பார்க்கறான். தன்னை மேன்மைப்படுத்தி மற்றவங்களை கீழே பார்க்கறான். அதனால தான் அந்த நல்ல சமாரியன் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? நான் அதை வந்து சின்னதாக சொல்லி முடிக்கிறேன். நல்ல சமாரியன் என்னன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப குற்றூரா ஒரு பாதையில் வந்து விழுந்து கிடப்பாரு. அப்போ வந்து ஒரு ஆசாரியன் அந்த பக்கமாக வருவான், அந்த வழியாக வருவான். அப்போ அந்த ஆசாரியன் பார்த்துட்டு அவன் வந்து நான் வந்து ஐயோ கோயிலுக்கு போகிறேன், நான் வந்து அவனை தொட்டா நான் தீட்டுப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எந்த உதவியும் செய்யாமல் அந்த சாக கிடக்கிறவனை அப்படியே விட்டுட்டு அவன் போயிடுவான். யார்? ஆசாரியன் ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ ரெண்டாவது யார் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா லேவியன் வருவான். இப்போ லேவியன் வந்து அந்த இடத்துக்கிட்ட வரைக்கும் வரான். அவனும் பார்த்துட்டு ஐயோ நம்ம ஏன் இவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுட்டு போயிடுறான். மூணாவதாக வந்தது யார்? நல்ல சமாரியன். ஸோ அந்த மூணாவதாக வந்த அந்த நல்ல சமாரியன் வந்து அவன் கிட்ட வந்து அவனுக்கு வந்து அவனோட காயங்கள்லாம் ஆற்றி அவனுக்கு வந்து எண்ணெய் பூசி அவனுடைய வாகனத்தில் அவனை ஏற்றி ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் விட்டு காசும் கொடுக்குறான், இவனை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த அந்த நல்ல சமாரியன் வந்து அந்த வழியை பார்க்கல. மற்றவங்க ஆசாரியன் அந்த லேவியன்லாம் வழி தான் முக்கியமே தவிர அந்த வழியில் உள்ளவனை பார்க்கல. ஸோ நான் வந்து மோட்சத்துக்கு போனோம், நான் வந்து பரலோகத்துக்கு போனோன்னு நம்மளுடைய எண்ணம் இருக்கக்கூடாது, இருக்கணும் தான். ஆனால் நம்ம என்ன, நம்மளோட கிரியைகள் தான் நம்மளை கொண்டு போகும். ஸோ நான் எங்கள் அம்மாவோட டெத்தில் எனக்கு அவ்வளோ தூரமும் அவ்வளோ துக்கம். ஏசப்பா நான் அவ்வளோ ஜோம் பண்ணனே சாமி, நீங்கள் ஏன் எங்கள் அம்மாவை ஜீவனை திருப்ப கொடுக்கல அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஒரு கோவம் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து அந்த சர்ச்சில் அவ்வளோ க்ரௌடை பார்த்தோன்னே அவ்வளோ ஜனங்க வந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து சாட்சி சொல்லும் போது அவங்க எவ்வளோ ஆத்மாக்களை சம்பாரிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ அவங்க வந்து ஊழியம் செஞ்சுருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து அவங்க இறந்த பிறகு தான் அவங்களோட சாட்சி பேசுது. ஸோ நம்ம வந்து நம்ம வாழும் போது நம்ம பண்ணுற ஊழியமோ இல்லை மற்ற காரியங்களோ கிடையாது. நம்ம வந்து நம்மளோட கிரியைகள் மட்டும்தான் ஏசப்பாவை வந்து மகிமைப்படுத்துறதா இருக்குது. ஸோ இதில் நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஏசப்பாவோட வழி, அந்த நித்திய வழியை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா மற்ற ஜனங்களை நம்ம மதிக்கணும். யாரை போல நம்மளை நேசிக்கணும்? இயேசுவை போலவா? உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அதே போல மற்றவர்களை நேசிக்கும் போது தான் ஏசப்பா மகிமைப்படுவார். ஓகேவா? நம்ம 4 காரியங்கள் பார்த்தோம். என்ன 4 காரியங்கள் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் முழு இருதயத்தோடு, ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு. ஸோ நம்ம இந்த 4 காரியங்களை ஃபாலோ பண்ணி அது இல்லாமல் நம்மளை நேசிக்கிறது போலவே மற்றவங்களையும் நேசிச்சா ஏசப்பா மகிமைப்படுவார். இன்னும் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் ஜெபித்து நம்ம வந்து நம்மளை நாம இன்னும் எப்படி மெழுகேற்றணும், என்னிடத்துல என்ன குறைவு இருக்குது, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இல்லை நான் நீதிமான் தான், என்னை வந்து ஏசப்பா நேசிக்கிற நீங்கள் நம்ம எல்லாமே ஞானஸ்தானம் எடுத்துட்டா நம்ம நீதிமான். நம்ம ஒரு நாளும் நம்ம ஏசப்பாட்டு கேட்கணும், ஏசப்பா இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரியம் இல்லாத எதனா செஞ்சா என்னை மன்னிச்சிடுங்க, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னை குறித்து நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கும் போது அவர் இன்னும் நம்மளை வந்து ஒரு அழகான பாத்திரமா நம்மளை உருவாக்கி இன்னும் ஒரு ஊழியத்துக்கு வந்து நம்மளை அதிகமாக பயன்படுத்துவார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை சகோதரின் வழியாக நாம் கேட்டோம். எனவே கர்த்தர் இன்னுமாய் சகோதரியை ஆசீர்வதித்து இன்னுமாய் அநேக இடங்களில் கர்த்தர் கொண்டு போய் பயன்படுத்துவோம்படியாய் நாம் ஜெபித்துக் கொள்வோம். சகோதரி தன்னுடைய செய்தியில் சொன்னது போல அவருடைய தாயார் மேபிள் ஆண்டியை குடித்து அவர்கள் வீட்டு மேலே குடித்தனம் இருந்த சகோதரி